இங்க ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் ஆக போற அன்னைக்கு தலையில இருக்கிற முடிய மொட்டை அடிச்சுதான் கல்யாணம் பண்றாங்க. இதுக்கு முன்னாடி இவங்க 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்தது கூட கிடையாது. இன்னைக்குதான் ஃபர்ஸ்ட் டைமா பாக்குறாங்க. இந்த பொண்ணு கிடைச்ச வாழ்க்கை சந்தோஷமா இருக்க போது நினைச்சுதான் வாழ்க்கைய ஆரம்பிக்கிறா. ஆனா அன்னையில இருந்து அந்த பொண்ணோட வாழ்க்கை இருள ஆரம்பிக்குது. ஏன்னா கல்யாணத்துக்கு அப்புறம் இவங்க ரொம்ப ஆர்த்தடாக்ஸ் ஃபேமிலின்னு சொல்லி ஏகப்பட்ட ரூல்ஸை ஃபாலோ பண்ண சொல்றாங்க. அதே மாதிரி இவங்க 2 பேருக்குள்ளே 4 செவத்துக்குள்ள இருக்க வேண்டிய விஷயத்த கூட இவன் மொத்த ஃபேமிலி கிட்டே சொல்லிடுறான். அது இவளுக்கு சுத்தமா பிடிக்கல. அவனும் இவளுக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காதுன்னு கூட புரிஞ்சுக்காம இவளை ஒரு குழந்தை பெற்றுக்கிற மிஷினா தான் ட்ரீட் பண்றான். ஆனா இவளுக்கு மியூசிக் கத்துக்கிறதுனா ரொம்ப பிடிச்சிருக்கு. சோ அதை கூட ஃபேமிலிக்கு தெரியாம தான் கத்துக்கிறா. இப்படியே 1 வருஷம் ஓடிடுது. அதுக்கப்புறம் தான் பிரெக்னன்ட் ஆகிறா. அதை இவளோட ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லலாம்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கா. ஆனா அவன் உள்ள வந்ததும் 1 வருஷமா குழந்தை இல்லாதனால இவனோட ஃபேமிலி இவளை டைவர்ஸ் பண்ண சொல்லதான் சொல்றான். அப்ப கூட அவனுக்கு இவளை பிடிச்சிருக்கா இல்லையான்னு கூட சொல்லாம ஃபேமிலி சொல்றதை மட்டும் தான் செய்யறான். அதை கேட்டதும் இவ பிரெக்னன்டா இருக்கிற விஷயத்தையே சொல்லாம மறைச்சிடுறா. அடுத்த நாளே யாருக்கும் தெரியாம வேற ஒரு நாட்டுக்கே போயிடுறா. அங்க போய் அவளுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு மியூசிக் டீம் கூட ஃப்ரெண்ட் ஆகிறா. கொஞ்ச நாள் அவளோட வாழ்க்கை நல்லா தான் போயிட்டு இருக்கு. ஆனா அவ பிரெக்னன்டா இருக்கிற விஷயத்தை கண்டுபிடிச்ச ஃபேமிலி இவளை எங்க இருந்தாலும் தூக்கிட்டு வர சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. அவளும் அவளோட அண்ணன் கூட அந்த நாட்டுக்கு வரான். அங்க வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது இவனை எதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லி வளர்த்தாங்களோ அது எல்லாத்தையுமே அவங்க அண்ணன் செய்யறான். சீட் ஆடுறதுல இருந்து பப்புக்கு போற வரைக்கும் எல்லாத்தையுமே செய்யறான். அப்பதான் இவ ஃபேமிலிக்காக இவனோட ஒய்ஃப் கிட்ட நடந்துட்டு எவ்வளவு தப்புன்னு புரிஞ்சுக்கிறான். கடைசியா ஒரு வழியா அந்த நாட்டுல அவனோட ஒய்ஃபையும் கண்டுபிடிச்சிடறான். அங்க எல்லாரும் முன்னாடி இவ ஸ்டேஜ்ல பாடிட்டு இருக்கிறத பார்த்தவன் மனம் திருந்தி அவகிட்ட மன்னிப்பு கேட்டு ஏத்துக்க சொல்றான். ஆனா இவ திரும்ப அந்த லைஃப்குள்ளே போக கூடாதுன்னு தூக்கி போட்டு வந்துடுறா.